இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் கிறிஸ்பி சிக்கன் லெக் பீஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 6 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள், முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நிறையா மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்தால் அது கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலருக்காக நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். 2 பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து தயிர் போட்டுக்கோங்க. தயிர் வந்து புளிப்பில்லாத தயிராக தான் இருக்கணும், ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். அதுக்கப்புறம் லெமன் ஒரு அரை மூடி லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அரிசி மாவு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மைதா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். ஒரே ஒரு முட்டை எடுத்து அதில் இருக்கிற வெள்ளைக்கருவு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மஞ்சக்கருவு யூஸ் பண்ணலை, வெள்ளைக்கருவு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வெள்ளைக்கருவை ஊற்றினதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி ஒன்றா கலந்துக்கணும். கலந்துட்டு நம்ம ஒரு லெக் பீஸாக எடுத்து அதில் இந்த மசாலாலாம் நல்லா தடவி எல்லா பக்கமும் நல்லா தடவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சிடணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மணி நேரம் கழித்து நம்ம அதை வெளியில் எடுத்து அது கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக நான் லேஸ் எடுத்து அதை நல்லா பொடி மாதிரி உதிர்த்து விட்டுக்கணும். அப்புறம் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டுடுங்க. வெறும் முட்டை மட்டும்தான், அதில் வேறு எதுவும் போடக்கூடாது. அந்த மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா தடவி வச்ச அந்த சிக்கன் லெக் பீஸை எடுத்து ஃபஸ்ட்டு அந்த முட்டையில் வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த லேஸில் வச்சு நல்லா 2-3 பக்கமும் நல்லா திருப்பி அதை ஃபுல்லாக அதில் ஒட்டுற மாதிரி பண்ணிடணும். அந்த லேஸு எல்லாமே அந்த சிக்கன் பீஸில் ஒட்டின உடனே நம்ம அதை எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க. இது வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த லேஸ்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால மேலே வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கலந்து வச்சு ஒரு 2 மணி நேரம் ஆனதுனால அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா சாப்பிடும்போது நல்லா சூப்பராக வேறு லெவலாக இருக்கும். மேலே நல்லா முறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம தயிரெல்லாம் போட்டு இதில் ஊற வச்சதுனால உள்ளே வந்து அந்த சிக்கன் சாஃப்டாக நல்லா வெந்தும் இருக்கும். இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, கிறிஸ்பி சிக்கன் லெக் பீஸ் ரெடி. இது நம்ம எப்பயும் செய்கிற லெக் பீஸ் ஃப்ரை மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எஸ் விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.